ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 11 to 1 புள்ளி கோலம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 11 புள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 9 புள்ளி வந்து 2 டைம்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5 புள்ளி வந்து 2 டைம்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 புள்ளி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 3 புள்ளி வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த 3 புள்ளிக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த 3 புள்ளிக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கோபுரம் சிம்பிள் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி மற்ற 3 பக்கமும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எல்லா பக்கமும் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 புள்ளியை சுற்றி ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் இப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புள்ளி கடியில் ஒரு லைன் இப்படி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2 புள்ளியை சுற்றி ஒரு கர்வ் லைன் வரைஞ்சிக்கலாம். இந்த 2 புள்ளியை சுற்றி ஒரு கர்வ் லைன் வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புள்ளியை சுற்றி இப்படி ஒரு லைன் வரணும். அதே மாதிரி மற்ற 2 சைடும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ 4 சைடுமே நம்ம வந்து வரைஞ்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து வரைய போகிறோம். இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். இதே மாதிரி மற்ற 3 சைட்ஸும் போட்டுக்கலாம். இங்கேருந்து ஆரம்பித்து ஓகே, ஓகே. இதுக்கப்புறமா இந்த லைனையும் ஜாயின் பண்ணணும். இந்த 2 புள்ளிக்கு அப்புறமா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி எல்லா பக்கமும் ஜாயின் பண்ணணும். இந்த 2 புள்ளிக்கு அடியில் ஒரு கோடு போட்டு இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். 2 புள்ளிக்கு அடியில் ஓகே. இப்போது செகண்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் வந்து தேர்ட் ஸ்டெப்பு. இதில் வந்து ஒரு எக்ஸ் மாதிரி வந்து ட்ரா பண்ண போகிறோம். இந்த புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடு இதே மாதிரி ஒரு லைனு, இதே மாதிரி இந்த சைடு ஒரு கர்வ் லைனு போட்டுட்டு இந்த லைனையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இந்த லைனு, அதே மாதிரி இந்த லைனு, அதே மாதிரி இந்த லைன், இதையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ தேர்ட் ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஃபோர்த்து ஸ்டெப்பு, இந்த டாட்டு, இந்த டாட்டு, இந்த டாட்டு, இந்த டாட்டு, இதை 4ஐயும் சுற்றி ஒரு டைமண்ட் மாதிரி வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், ஃபோர்த்து ஸ்டெப்பும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மிச்சம் இருக்கிற புள்ளி இருக்குல்ல, இதில் வந்து சர்க்கிளாவோ இல்லைன்னா ஸ்டார் மாதிரியோ நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் வந்து ஸ்டார் போட்டுக்கிறேன். நடுவில் வந்து ஒரு டைமண்ட் மாதிரி வந்து வரையணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. 1 2 3 4, இந்த 4 புள்ளிக்கு மேலே ஒரு கோடு போடணும். அதே மாதிரி 1 2 3 4 இங்கே ஒரு கோடு போடணும். அதே மாதிரி 1 2 3 4 இங்கே ஒரு கோடு போடணும். 1 2 3 4 இங்கே ஒரு கோடு போடணும். அவ்வளோதான், கோலம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த கடைசியில் இந்த லைன் மட்டும் போட்டுக்கோங்க, இந்த டைமண்ட் லைன் மட்டும் போட்டுக்கோங்க ஃபுல்லாக. அவ்வளோதான், மொத்தம் வந்து 5 ஸ்டெப்ஸ் வருது. ஃபஸ்ட்டு இந்த லைன் வருது, அதுக்கப்புறம் வி ஷேப்பில் போட்டோம், அதுக்கப்புறம் இந்த லைன் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் எக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க, அதுக்கப்புறம் டைமண்ட் போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக. ஃபைனலாக இந்த எக்ஸ்ட்ரா புள்ளிக்கு வந்து ஸ்டார் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இது ஒன்று மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.